நான் ஒரு சேவகனா வந்து வேலைக்காரனா வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. உட்காந்து சொல்றா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லு, இதை கத்துக்கோ, இந்த பாட்டை கத்துக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்து வெய்பறுத்தாலும் கொடுத்தது நான் காத்திருக்கும். அள்ளி கொடுத்து வாழ்வன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் தீர்ந்துவிடும். உன்னை வாழ்வதற்காகவும் வந்து உன் வாசலை வழங்கிட வைத்துவிடும். செய்த தர்மம் தலைக்காக்கும். ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாரும் சொல்லுவாங்க, என் பிள்ளை நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஊர்ல ஒரு கேள்வி பண்ணுவாங்களா, ஆமா இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்க. நான் கலர்ல எம்ஜிஆரே இல்லையோ, ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில்ல எம்ஜிஆர்ல ஒரு துளிய வாழணும்னு ஆசைப்படுறேன்.